Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. மக்கள் பாதை பேரியக்கத்தின் சார்பாக மகத்தான தமிழர் இன விடுதலை களத்தில் வெளிப்பட்ட ஆழமான அறத்தை துல்லியமாக வெளிப்படுத்திய வெள்ளித்திரை காவியமாக விளங்கக்கூடிய இந்த சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையில் மிக உணர்வுபூர்வமாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சல்லியர்கள் படத்தினுடைய படைப்பாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், வெகுமக்கள், ஊடகத்தினர் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பாதை பேரியக்கம் ஏன் சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கின்ற வினா எழுப்பலாம். என்னை பல பேர்கள் கேட்பார்கள், ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு இது தேவையா? ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இது போன்ற இன விடுதலை போராட்டத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அடிப்படையில் நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு மனிதன். எங்கெல்லாம் மானுடம் அபாயத்திற்கு உள்ளாகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மனிதன், அது தமிழன்தான் உயர்ந்த மனிதனாக இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த ஈழ விடுதலை போராட்ட களத்தினுடைய ஊற்று கண்ணாக நடந்த 80வது ஆண்டுகால அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் நன்றாக நினைவிருக்கிறது, 1988 நான் அன்றைக்கு சென்னை லயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலையை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியினுடைய மாணவனாக இருக்கிறேன். அந்த காலகட்டம் ஈழ இன விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளான ஒரு காலகட்டம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்றைக்குத்தான் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு எதிராக களமமைத்து காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் மாணவர்களாகிய நாங்கள் கொதித்து போய் போராட்ட களத்திற்கு வந்தோம். ஆனால் நான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் அல்லது சமூக இயக்கத்திலும் நான் உறுப்பினராக இருந்தது கூட இல்லை. ஒரு தமிழ் சங்கத்திலே கூட உறுப்பினராக நான் இருந்தது இல்லை. அன்றைக்கு சட்டம் படிக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து கொண்டிருந்த மாணவன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய மகனாக பிறந்து தட்டு தடுமாறி தலைநகர் சென்னைக்கு கனவுகளோடு புறப்பட்டு வந்த ஒரு மாணவன். எனக்கு கனவெல்லாம் ஒன்று வழக்கறிஞராக வேண்டும் அல்லது ஐஏஎஸ் ஆக வேண்டும். ஐஏஎஸ் முதல் கனவு. ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியவில்லை என்று சொன்னால் வழக்கறிஞராகி விடுவது என்பதுதான் கனவு. அன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்ட பயிற்சி மையம் அண்ணா நகரில் இருக்கிறது. அது ஐஏஎஸ் பயிற்சி மையம். நானோ சென்னை சட்டக்கல்லூரியினுடைய முழு நேர மாணவன். அது இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் முதுகலை சமூக பணி படித்த காரணத்தினாலே ஒரு தொண்டு நிறுவனத்தில் முழு நேர பணியாளர். ஆக இந்த தொண்டு நிறுவனத்து பணியை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே நான் அங்கே படிப்பதற்கு செல்லுவேன். இந்த பயிற்சி மையத்திலும் நான் அந்த பயிற்சிக்காக சேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது பார்த்தால் பயிற்சி மையத்திற்கு நான் போக மாட்டேன். ஐஏஎஸ் கனவாக இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்காது. தொண்டு நிறுவன வேலையே முழு வேலை. சட்டக்கல்லூரியிலே படிப்பதும் அது பகல் நேர படிப்பு. இந்த சூழலில் நேரம் இருக்காது. எனவே நான் எப்பொழுதாவது 10 நாளைக்கு ஒரு முறை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்திற்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வாங்கி கொண்டு நான் ஒரு சின்ன மிதிவண்டி வைத்திருப்பேன். அதை ஓட்டிக்கொண்டு கிளம்பி விடுவேன்.
10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் இங்கே செல்லுகின்ற காரணத்தினால் அந்த முதல்வருக்கு என்னுடைய பெயரே தெரியாது. என்னை பார்த்து என்ன சமரசம், ஒரு நாள் வந்தால் 9 நாள் காணாமல் போகிறாய் என்று கேட்பார். சகாயம் என்கின்ற பெயர் அவர் மறந்து விட்டார். நான் அன்றாடம் போனால்தான் அவருக்கு நினைவிருக்கும். எனவே சாவில் தொடங்குகிறது, இம்மில் முடிகிறது. எனவே சமரசம் என்று என்னை பெயர் வைத்து விட்டார். என்ன சமரசம்? ஒரு நாள் வந்தால் நீ 9 நாள் காணாமல் போகிறாய் என்று அவர் என்னை கோபித்துக் கொள்வார். இல்லையா? ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏன்னா நான் வழக்கறிஞராக படிக்கிறேன் அல்லவா, எனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உடல்நிலை சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சின்ன மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன் குடிசை பகுதிக்கு சமூகப்படியை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே 50 பேர்கள் நாங்கள் படித்தோம். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அந்த முதல்நிலை தேர்விலே 50 பேரிலே நாங்கள் 3 பேர் தேர்வு ஆனோம். அதிலே நான் ஒருத்தன். அதற்கு பிறகு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்விலே 3 பேரில் எழுதுகிறோம். அது 2 பேர் தான் அன்றைக்கு தேர்வானார்கள். அதிலேயும் நான் ஒருத்தன். அப்படின்னா கேட்கக்கூடாது, சார் நம்ம கிளாஸுக்கெல்லாம் போகாமையே ஏதாவது குறுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஒருத்தன் 2 பேர். நான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுமை தேர்வு இன்டர்வியூவுக்கு நாங்கள் செல்லணும். அன்பிற்குரியவர்களே, 1988 இந்த மார்ச் காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக இந்திய அமைதிப்படைக்கு எதிராக எம்முடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த கூட்டம் நடந்த இடம் புரசைவாக்கத்திலே சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அன்றைக்கு இருந்தது. அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்திலே அந்த கூட்டம் நடந்தது. என்னை என்னுடைய கல்லூரி தோழர் சேலம் அருள்மொழி அவர்கள், இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய முக்கிய ஆளுமையாக இருப்பவர், அவர் என்னை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? சகாயம், இந்த கூட்டத்தில் நீயும் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த கூட்டத்திலே இன்னொரு என்னுடைய கல்லூரி தோழராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் என்னுடைய நண்பர், அவரும் பேசுகிறார். நானோ ஒரு 15 நாளில் ஐஏஎஸ் இன்டர்வியூவுக்கு நான் செல்ல வேண்டும். எனவே மிக முக்கியம், ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய கனவு. இன்றைக்கு கூட இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய ஒரு மகத்தான லட்சியமாக விளங்குவது ஐஏஎஸ். 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கிராமத்து ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளைக்கு அது உச்சபட்ச கனவு. அது இப்பொழுது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டை நான் தாண்டி விட்டால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. எனவே என்னை சேலம் அருள்மொழி இன்றைக்கு அமைதிப்படையினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக பேசுவதற்கு அழைக்கிறார். அது பொதுக்கூட்டம். என்ன செய்வது? நான் யோசிக்கிறேன். என்ன செய்வது? 15 நாளுக்குள்ளாக இந்த நேர்முக தேர்வு வரப்போகிறது. நேர்முக தேர்வுக்கு நான் செல்ல வேண்டும். ஆனால் இங்கே பேசுவது இந்திய அரசுக்கு எதிராக நான் பேச வேண்டும். என்ன செய்வது? இரவு யோசித்து கொண்டே இருந்தேன். ஐஏஎஸ்ஸா தமிழா என்று யோசித்து கொண்டிருந்தேன். விடிய காலையில் நான் ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு இந்த ஐஏஎஸ்ஐ காட்டிலும் என் இனத்தினுடைய விடுதலை போராட்டம் தான் முக்கியம் என்று. அன்பிற்குரியவர்களே, நான் அன்றைக்கு பேசினேன். நான் அன்றைக்கு சேலம் அருள்மொழியோடு தொல் திருமாவளவனோடு அன்றைக்கு அந்த கூட்டத்திலே ஐயா நெடுமாறன் அவர்களும் பேசினார்கள், சுபவியும் பேசினார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு அதற்கு பிறகு நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்றேன். அந்த தேர்விலே நான் ஐஏஎஸ் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த தேர்விலே நான் வெற்றி பெற்று மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்திற்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அந்த தேர்விலே 50 பேர்களிலே அந்த வகுப்பறைக்கே போகாமல் தேர்ச்சி பெற்றவன் தான் நான். அதற்காக வகுப்பறைக்கெல்லாம் போக வேண்டாம் என்றெல்லாம் கனவு கண்டு விடாதீர்கள். அது கடுமையான போட்டித் தேர்வு. இன்றைக்கு அது 12 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பவர்களே 12 லட்சம் பேர். அதிலே முதல் நிலையில் எழுதுபவர்கள் 6 லட்சம் பேர். கடுமையாக இந்தியாவினுடைய மிக கடுமையான போட்டித் தேர்வு என்று கருதக்கூடிய அந்த போட்டித் தேர்விலே நான் அன்றைக்கு ஐஏஎஸ்ஸா என் இனத்தினுடைய விடுதலையா என்று எண்ணுகிற போது என்னுடைய இனத்தினுடைய விடுதலை தான் என் இதயநாதமாக இருக்கிறது என்று நான் அன்றைக்கு கருதி முடிவெடுத்தேன். எனவே ஐஏஎஸ் அதிகாரி பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை, அது பேசக்கூடாது என்ற இடமே அப்படித்தான் நான் வளர்ந்தேன். அப்பொழுது நான் முடிவெடுத்தேன்,
என்னுடைய மகன் பிறந்தால், எனக்கு மகன் பிறந்தால் நான் ஒரு பெயர் வைப்பேன். என்னுடைய மகன் பிறந்த பொழுது என்னுடைய துணைவியார் இருக்கிறார் விமலா. என்னுடைய நேர்மை பயணத்தில் எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் இன்றைக்கு தம்பி கிட்டு சொன்னாரே, பாதிக்க நேர்மையாளர்களுடைய முதல் பழியாவது அவருடைய மனைவி துணைவியார் என்று சொன்னார்கள். இந்த கடுமையான இந்த திருடர்களுடைய பயணத்திலே கடுமையான பயணத்தில் என்னோடு தோளோடு தோள் கொடுத்து வந்த என் துணைவியார், அவருடைய அப்பா சொன்னார், ஸ்டீஃபன் என்று வைக்கலாம் என்று சொன்னார். தேவாலயங்களில் ஸ்டீஃபன் என்று வைப்பதுதான் வழக்கம். ஸ்டீஃபன் போன்ற பெயர்கள் தான் வழக்கம். ஸ்டீஃபனா, அது என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லையே என்று நான் முடிவெடுத்து திலீபன் என்று நான் இன்றைக்கு பெயர் வைத்தேன். திலீபன் என்று இந்த மண், இந்த மொழி, அது எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கடந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் என் இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அந்த அறத்தை மிக துல்லியமாக தம்பி கிட்டு இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், நான் 2009 கலெக்டர், நாமக்கல் கலெக்டர். நம்முடைய தம்பி இந்த படத்தை வெளியிடுவதற்காக எத்தனை தடைகளை உடைத்தறிந்து அந்த உள்ள உறுதியை வெளிப்படுத்திய தம்பி சுரேஷ் காமாட்சி இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், கலெக்டர் தமிழ்ச்செல்வன் படத்தை பார்த்து இப்படி ஒரு கலெக்டர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பல பேர்கள் சொன்னார்கள், தமிழ்ச்செல்வன் படத்தில் வர்றது மாதிரியே நீங்கள் வர்றீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிறதில்லை. எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பெருமையாக இருப்பதில்லை. நான் இயல்பாக இருக்கிறேன். ஒரு கிராமத்திலே பிறந்தேன். அந்த கிராமத்தில் விவசாயிகள், உழைக்கக்கூடிய எளிய மக்கள். அந்த கிராமத்தை ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞராக வளர்ந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய எல்லா சாதி மக்களுமே அன்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பட்டியல் பிரிவு ஒடுக்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமான அன்பிற்கு உரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் கண்டேன். மற்ற மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று நாம் வகைப்படுத்துகிறோமே, இந்த தமிழ் பிரிவிலே களங்கமில்லாத, உழைக்கக்கூடிய களங்கமில்லாத மனத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையை சொல்லுகிறேன். அவர்களை பார்த்துத்தான் என்னுடைய பதவி, நான் அங்கே சொன்னேனே, ஐஏஎஸ்ஸிலே நான் மத்திய அரசுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த காலத்தில் நான் இங்கே அந்த தொகுதி 1 என்று சொல்லுகிறோமே, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த தேர்விலே நான் டெப்டி கலெக்டராகவும் ஒரே நேரத்தில் நான் 2 தேர்வையுமே நான் வெற்றி பெற்றேன். டெப்டி கலெக்டராக நான் சேர்ந்த முதல் பதவியிலே, உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து, இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் எழுதி வைத்திருந்தேன். அது யாரையும் நினைத்ததில்லை. என்னுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சாதிகளை கடந்து அந்த எளிய மக்கள் மீது நான் கொண்டிருந்த அளப்பரிய பரிவினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்றைக்கு உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று நான் சொன்னேன். அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக அந்த பெரும் முதலாளிகளுக்கு 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய அந்த தோட்ட அதிபர்களுக்கு துணையாக நான் இருக்கவில்லை என்ற காரணத்தினால் என் மீது நடவடிக்கை எடுத்தார் கலெக்டர். அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த வாசகம்தான் இருந்தது, அன்பிற்குரியவர்களே, நேசிப்பதுதான் தமிழர்களுடைய பண்பு. அது எனக்கு இந்த மொழி கொடுத்திருக்கிறது. நான் எங்கேயும் கற்கவில்லை, என் தாய் தந்தை இடத்திலே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு இந்த மொழியிடத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த அறம் எப்படிப்பட்ட அறம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நம்முடைய தம்பி சுரேஷ் காமாட்சி கலெக்டரை பற்றி சொன்னார். 2009 காலகட்டத்தில் நான் நாமக்கல் கலெக்டராக இருந்த பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நம் இன விடுதலை களத்திலே இங்கே மகத்தான சேதாரங்களை நம் மக்கள் போராளிகள் அங்கே அதை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லை. மே மாதம் 2009 மே மாதம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். 2009 மே மாதத்திலே நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஈழத்திலே அங்கே அந்த பெரிய பேரழிவை எம் இனம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 2009 காலகட்டத்திலே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துகின்ற பொறுப்பு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகி எனக்கு இருக்கிறது. எனவே நான் நடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த முன் தயாரிப்பிலே நான் ஈடுபட்டு வருகிறேன். முன் தயாரிப்பிலே ஈடுபட்டு ஒரு நாள் மாலை ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தேர்தல் அலுவலர்களோடு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்திலே, ஆய்வு கூட்டத்திலே, எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதா, வாக்குச்சாவடிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து விட்டோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே தாசில்தார் இருந்தார். தாசில்தார், நாமக்கல் தாசில்தார். அவருக்கு ஒரு அலைபேசி வருகிறது.
அதாவது திருச்சி சாலையிலே, திருச்சி நெடுஞ்சாலையிலே வளையப்பட்டி என்ற ஊருக்கு அருகே ஒரு தவிட்டிலிருந்து எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையில் தீ விபத்து என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் நான் தாசில்தாரை உடனே செல்லுங்கள், அந்த தளத்துக்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினேன். கொஞ்ச நேரத்தில் தாசில்தார் பேசுகிறார், ஐயா தீ அதிகமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய கோட்டாட்சி தலைவர், ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் ஆர்டிஓ அவரை அனுப்புகிறேன். அவர் கொஞ்ச நேரத்திலே சென்று விட்டு, ஐயா பெரிய அளவிற்கு மடமடவென்று அந்த வளாகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நானே செல்கிறேன். களத்துக்கு சென்றால் நான் தூரத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய வளாகம் அப்படியே தீப்பற்றி எரிந்து, இன்றைக்கு ஈரானிலே குண்டு போடுகின்ற அந்த கொடூரத்தை நாம் பார்த்து இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, அந்த தீப்பிடித்து மடமளவென்று எரிகின்ற அந்த காட்சி எனக்கு தெரிகிறது. அங்கே போய் பார்த்தால் ஏற்கனவே சொன்னார் 4-5 பேர்களை எடுத்து விட்டோம், மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று. மீதி உள்ள ஆட்கள் எத்தனை பேர்? 15-17 பேர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று. இந்த தொழிலாளர்கள் எங்கிருந்து வருவார்கள்? இந்த ஊர்க்காரர்களா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, இந்த ஊர்க்காரர்கள் 1-2 பேர் இருக்கிறார்கள். பீகாரிலிருந்து வந்தவர்கள், ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலிருந்து சாதாரண பிழைப்பு தேடி உழைப்பை அளித்து பிழைப்பித்த வருகின்ற தொழிலாளர்களாக இருந்தவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்தவுடனே அந்த தீயணைப்பு வீரர்கள், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழிக்குள்ளே நுழைந்து அந்த சடலங்களாகவோ அல்லது தீக்காயத்தினுடைய அந்த கொடூரத்தை தாங்கியவர்களை அப்படியே எடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றும் ஹீரோ அல்ல, நடந்த உண்மையை சொல்லுகிறேன். என்னை அறியாமலே நான் 2 பேரை நான் தூக்கி கொண்டு வந்தேன். வெளியே வந்தவுடன் எல்லா அலுவலர்களும் சத்தம் போட்டார்கள், நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று என்னை தடுத்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு 19 பேரை அப்படியே வெளிக்கொண்டு வந்தோம். ஒருவர்தான் தமிழர், மற்ற எல்லோரும் பீகார்காரர்கள். ஆனால் 16 பேர் இறந்து விட்டார்கள். 16 பேர் இறந்து விட்டார்கள் அந்த தீ விபத்திலே. அதற்கு பிறகு அது இன்றைக்கு கிழக்கு சாம்பரான் என்று மகாத்மா காந்தியடிகள் 1915 இந்த நாட்டிலே வெகுஜன இயக்கமாக காங்கிரஸ் இயக்கத்தை மாற்றுவதற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த சாம்பரான், கிழக்கு சாம்பரான் மாவட்டத்தில் உள்ள உழவர் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவார்ல, அதற்கு சென்றார் அல்லவா. அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள், அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு தொடர்பு கொள்கிறேன். அதற்கு பிறகு தலைமைச் செயலருக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களை இங்கே வரவழைக்கிறோம். வரவழைத்ததற்கு பிறகு இந்த உடல்களை நீங்கள் எடுத்துச் செல்வதென்றால் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களோ பரம ஏழைகள். இந்த தேசத்தில் ஏழ்மை எவ்வளவு இருக்கிறது என்று அவர்களை பார்க்கிற பொழுது தெரிகிறது. பரம ஏழைகள். எனவே ஐயா வேண்டாம், இங்கேயே வைத்து எரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை, இந்த 16 உடலையும் நான் நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறேன். நம்முடைய மண்ணுக்கு உழைத்து பிழைப்பதற்காக, திருடி பிழைப்பதற்காக அல்ல, உழைத்து பிழைப்பதற்காக இங்கே வந்தவர்கள். இவர்களை கௌரவமாக அடக்கம் செய்ய வேண்டியது நம்முடைய மகத்தான பணி, தமிழருடைய அறம் அதுதான் என்று சொல்லி அழைக்கிறேன். நம்ப மாட்டீர்கள், 5000 பேர் வந்தார்கள். 5000 பேர் ஒரு பேரணியாக ஊர்வலமாக அந்த உடல்களை எடுத்து செய்து மொத்தமாக தகனம் செய்தோம். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு 2 நாள் உணவளித்து ஒரு பெருந்தொகையை மக்களிடத்திலிருந்து சேகரித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம். அதுவும் தமிழர் அறம். அது மட்டுமல்ல, போகிற பொழுது கூட சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு பணம் இருக்காது. கொடுக்கிற பணத்தை அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி 3 நேரத்திற்கு அவர்களுக்கு உணவு தயாரித்து கையிலே கொடுத்து அனுப்பினோம். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அரசுக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு பிரேரணை கருத்துரிமை அனுப்புகிறேன். இவர்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயை அனுப்புங்கள் என்று அரசு நிராகரித்து விட்டது. இவர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள் அல்ல, நம்மூர்க்காரர்கள் அல்ல என்று நிராகரித்து விட்டது. அப்பொழுது மீண்டும் மீண்டும் எழுதி 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் நான் வாங்கி கொடுத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பினேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 2009 மே மாதத்தில் இதே ஒரு தீ விபத்தில் நடக்கின்ற பொழுது ஒரு கலெக்டரே காப்பாற்றினார். ஆனால் கடலுக்கு அப்பால் எம்முடைய மக்கள் பேராபத்தையும் பேரழிவையும் சந்தித்து கொண்டிருப்பதற்கு யாருமே காப்பாற்ற இல்லை என்று நான் நெஞ்சுருகி வருந்திய காலம்தான் என்னுடைய கலெக்டர் காலம். எனவே என்னுடைய கலெக்டர் காலம் மிகுந்த மகிழ்ச்சியான காலம் அல்ல. அப்படிப்பட்ட களத்தை, அந்த களத்தில் இருக்கக்கூடிய அறத்தை இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு படைப்பாக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய கலைஞராக வர இருக்கின்ற தம்பி கிட்டு. உண்மையிலேயே மிக அற்புதமாக அந்த கதை தேர்வும் களத்தேர்வும்
மிக அற்புதமாக இருக்கிறது. எனக்கு கூட கடற்கரைக்கு அந்த பக்கம் போய் சென்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுகின்ற வண்ணம் அந்த களத்திலே, அந்த பனமரத்து காடுகளுக்குள், அந்த பதுங்கு குழிக்குள் நம் பண்பாட்டு வெளிச்சம் எவ்வளவு உயர்வாக இருந்ததோ அதை சிவகங்கை களத்திலே சிறப்பாக காட்டிய அன்பு தம்பியை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீ என்றே சொல்லுகிறேன் தம்பி, நீ ஒரு மகத்தான கலைஞராக, மகத்தான இயக்குனராக நீ வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன அதீத நேர்மை கொஞ்சம் ஆபத்தானது என்பதை உணர்ந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அதற்காக கொள்கையை விட வேண்டாம். நிச்சயமாக இன்றைக்கு தடை ஏற்பட்டது, மின் தடை ஏற்பட்டது, ஒளிபெருக்கி தடை ஏற்பட்டது. வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆளுமைகளிடத்தெல்லாம் நான் வருந்துகிறேன், மன்னிப்பை கோருகிறேன். இந்த தடைக்கு மன்னிப்பை கோருகிறேன். என்னுடைய தம்பிகள் ஏதோ எங்கோ நடந்த அந்த தடைக்கு என்னுடைய தம்பிகள் பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். சிரமத்தோடு இன்றைக்கு நடத்துகிறோம். சிரமத்தோடே வாழ்வதுதான் தமிழர் வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய தம்பி சுரேஷ் காமாட்சி அவர் வெளிப்படுத்திய உண்மையான உணர்வை நான் அந்த தடை ஏற்படுத்திய பொழுது நான் பார்த்தேன். அந்த தடையை இவர்கள் திரைப்பட அந்த படத்தை வெளியிடுவதற்கு, அரங்குகளை கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தடையை ஏற்படுத்துக அந்த முற்பட்ட நிலையில் அவருடைய பேட்டியை காண்டேன். என்னுடைய உள்ளத்தை அது தொட்டது. எனவே அன்பிற்குரிய அந்த மகத்தா கலைஞர்களை பாராட்ட வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு புள்ளியாக இருந்தது நம்முடைய தம்பி, நம்முடைய ராவணகுமார். அவர் ஒரு சாதாரண எளிய மனிதர். ஆனால் நிகரற்ற இந்த தமிழ் மீது பற்று கொண்ட நிகரற்ற ஒரு மனிதர். கோபப்பட்டு சொல்வார், ஐயா இவர் இந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும், அந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதில் நான் சொல்லுவேன், தமிழர் அறம் இதை அனுமதிக்காது, நீங்கள் கோபப்படாதீர்கள், நாம் நியாயமாக இருப்போம். எதிரிகள் எவ்வளவு அநியாயக்காரர்களாக இருந்தாலும் இன்றைக்கு சல்லியர்கள் என்கின்ற இந்த மருத்துவ போராளிகள், அது மருத்துவத்தினுடைய மகத்துவமே உயிர் காப்பது தான். ஆனால் அதையும் தாண்டி கொடூரமான எதிரி அந்த கொலைக்களத்தில் நிற்கிற பொழுது அவனை கூட காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற போராளிகளாக நம்முடைய மருத்துவ போராளிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த படைப்பு மிக அற்புதமாக காட்டுகிறது. எனவேதான் நான் அன்பு தம்பி ராவணகுமாரிடத்திலே உணர்ச்சி வசப்படாதீர்கள். இன்றைக்கு கூட இங்கே கூட்டம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்டம் மிகப்பெரியது. இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணம் மிகப்பெரியது. தம்பிகளெல்லாம் சொல்லுவார்கள், தேர்தல் அரசியலுக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி. தேர்தல் அரசியலை முடிவெடுத்தால் நான் சொல்லுகிறேன், மிக எளிதாக 5000 பேரை நாங்கள் இங்கே வரவழைக்க முடியும், எங்களுக்கு தெரியும் முடியும். ஆனால் தேர்தலை தாண்டி தமிழர் அரசியலை, மக்கள் அரசியலை, இயக்க அரசியலை, கோட்பாடு அரசியலை நீங்கள் முதலிலே தொடங்குவோம். 10 பேராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். எனவே அன்பிற்குரிய நம்முடைய தம்பி ராவணகுமார் 10 லட்சம் என்பது அவருக்கு அதிகமான தொகை. அவர் தன்னுடைய துறைவியாருடைய நகைகளை எல்லாம் அடகு வைத்து இந்த படத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக, துவக்க புள்ளியாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் உள்ளார்ந்து நாம் பாராட்ட வேண்டும். எத்தகைய உணர்வு கொண்டிருப்பார் என்று பாருங்கள். எனவே அவருக்கும் இந்த படத்தை தயாரித்த கருணாஸ் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் உள்ளார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தம்பி கிட்டுவை எவ்வளவு பாராட்டினாலும் தன் ஒரு வார்த்தையில் ஒரு மகத்தான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த லாபகம் சில பேருக்குத்தான் வரும். தம்பிக்கு வந்திருக்கிறது. நான் அதை பார்க்கிறேன். நந்தினி இடத்திலே கேட்கிற பொழுது சத்யதேவி மிக அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நந்தினிடத்திலே கேட்கிற பொழுது கடவுள் நம்பிக்கை உண்டா என்று கேட்கிற பொழுது நான் தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். நமக்கெல்லாம் நிலம்தான் படம், நமக்கு மண்ணுதான் கண்ணு பொண்ணு, பூமிதான் நமக்கு சாமி, பூமியை காப்பாற்றுகின்ற மேதகுதான் நமக்கு சாமி என்பதை இவ்வளவு துல்லியமாக வெளிப்படுத்தியதை நான் உணர்வு பெருக்காய் நான் பார்க்கிறேன். அதை போல அந்த கருணாஸ் அங்கே அவர் அந்த முட்டிக்கால் போட்டவாறு அவர் சொல்லுவார் அல்லவா, எதற்கும் இவரிடத்திலே தலை மட்டும் குனிந்து விடக்கூடாது என்று சொல்லுவார். தமிழர் தலை குனிய விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழருடைய அறத்தை வெளிப்படுத்திய இந்த படத்தை படைத்த படைப்பாளிகளை நான் பாராட்டுவதற்காக எளிய முறையில் நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். எனவே இந்த படக்குழுவினர் இன்றைக்கு கூட தம்பி ஆனந்த், அதை போல இளங்கோ, அதை போல மோகன்,
இந்த குழுவினர் வந்திருக்கிறார். மகேந்திரா, திருமுருகன் இவர்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். மொத்தத்தில் படக்குழுவினரை நான் பாராட்டுகிறேன். பாராட்ட வந்த நம்முடைய தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கத்தினுடைய மகத்தான சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கூறியவாறு தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய மகத்தான தமிழ் ஆளுமையாக இருக்கக்கூடிய தோழர் தியாகு அவர்கள், அதை போல நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கௌதமன் அவர்கள் அவர் படைப்பாளியாக இருந்தாலும் தமிழுக்காக தமிழருக்காக களத்தில் மகத்தான போராளியாக விளங்கியதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். எனவே அவர்களுக்கும், அதை போல நம்முடைய தம்பி கார்ட்டூனிஸ்ட் பாலா, மிக அவருடைய அற்புதமான கார்ட்டூன்களை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. அந்த ஆற்றலை, அந்த நுணுக்கமான வெளிப்பாட்டை எல்லாம் நான் ரசித்திருக்கிறேன். அதை போல இன்றைக்கு வலையொலியில் இவர் தமிழ் உணர்வு சார்ந்த அந்த பேட்டிகளை எடுக்கிற பொழுது அவர் ஒரு சிரித்து கொண்டே அந்த கேட்கக்கூடிய அந்த ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் ரசித்து பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே நம்முடைய தம்பிகள், சின்ன சின்ன வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் மறந்து விடுவோம். தம்பிகளாக, அண்ணன்களாக எழுந்து நிற்போம். தமிழர் வரலாற்றில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாம் நிற்கிறோம். ஒரு சாதாரண பாராட்டுக்கு கூட தடையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவு தகுதி குறைவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திட வேண்டும். எனவேதான் நான் தம்பிமார்களை கடிந்து கொள்ளுவேன். நீங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். திருடுபவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தால் அதை தடுக்கக்கூடியவர்கள் பேராற்றல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அந்த வகையில் நான் எல்லோரையும் சொல்லிவிட்டேன் என்று கருதுகிறேன். அதே போல நம்முடைய அன்பிற்குரிய மணிவண்ணன் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய திரு ரவி அவர்களையும் நான் உள்ளார்ந்து பாராட்டுகிறேன். மொத்தத்தில் எம்முடைய இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அறத்தை ஆழமாக பதிவு செய்த துல்லியமான வெள்ளித்திரை காவியம், அந்த காவியத்திற்கு களமமைத்த தம்பி கிட்டு உள்ளிட்ட அனைத்து படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுக்கள். இங்கே வந்து சிறப்பு செய்த நம்முடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி போன்றவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள், நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.